கடல் எவ்வளோ உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கோம். அது மேலே ரோப் காரில் போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் ஓரளவுக்கு தண்ணி ரொம்ப கிட்ட இருக்குது. ரோப் காரு ஒரு 20-30 இருக்கும் போல், எக்கச்சக்கமாக இருக்குது. அது தெரியுதுங்களா ரோப் காரு. வணக்கம் மக்களே. சவுத் கொரியாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இது, ஜெபுடு ஐலாண்ட். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கடல் இப்போ ரொம்ப உள்ளே போயிருக்கு. இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ ரோடே, இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு ரோடு இருக்குல்ல, அந்த ரோடே ஃபுல்லாக மறைஞ்சிரும். கத்துற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? குழந்தைங்க அழுகிற மாதிரி இருக்குது பாரு. நம்ம ஊரில் புறா இருக்க மாதிரி இங்கே இந்த பறவை கத்துறது செம்மையா இருக்கு. நாய்க்குட்டிங்க நாய்க்குட்டிங்க கத்துற மாதிரி இருக்குடா. எப்பா செம்மையா பறக்குது. நம்ம இந்த சின்ன வயசில் கல் எடுத்து போடுவோம்ல, அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. நம்மளும் ஒன்று எடுத்து போடுவோமா? அது நல்லா ஒரு பட்டையான கல்லாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஏடி போதா அது போல். ஸோ ஈவினிங் ஆகும்போது இது ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துடும். கரை எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 2 வாட்டி கடல் உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த ஹைலாண்டுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ இங்கே நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. இது ப்ரான் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதில் செஞ்ச இது போல், இது நான்வெஜ் தான் போல். ஸோ இந்த சிப்ஸை இதை வாங்கி தான் இங்கே இருக்கிற பறவைங்களுக்கெல்லாம் போடுறாங்க. லைட் ஹவுஸ் அங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த ரோப் காரு. சரியான பெருசு. எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. விண்ட் டர்பைன் இருக்குது. ஜெபுடு லைட் ஹவுஸ். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செம்மையாக இருக்கும். சேர் இருக்குது, அழகாக 3 தூண்டில் போட்டு உக்காந்துட்டாங்க, அவ்வளோதான். டேவு. ஸோ இதான் இந்த ஜெபுடு ஐலாண்டுடைய மேப்பு. ஸோ இந்த சிம்பிள் தான் ஆக்சுவலாக பார்க்கவே இது அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ ட்ரையாங்கிள் அப்படியே ரோடு இது. ஸோ இந்த இடம் தான் க்ளோஸ் ஆகிடும், மேலேருந்து இந்த ரோப் கார் வர்றது. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து தான் இங்கே இப்போ இந்த இடத்துல லைட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கும். அப்புறம் அப்படியே இப்படி போயிட்டு இந்த இடத்துல அந்த ராக்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்படி அப்படியே போயிட வேண்டியது தான். ஹவுசாங் ஸ்பெஷல் சிட்டி. இந்த ஜெபுடு ஐலாண்டில் இந்த பேராகிளைடிங் கூட இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. ஏதோ ராயல் என்ஃபீல்டு பைக் போகுது எல்லோ கலரில். பக்கம் அப்படியே நம்ம கடல்லே நடந்து போகலாம். சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் வேணும்னா இந்த மலையிலையும் போகலாம். மேலே வாங்க, மேலே போயிட்டு அங்கேருந்து இந்த வியூவை பார்ப்போம். கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கோம்.
ஸோ அந்த எண்டுக்கு நம்ம போகணும், போயிட்டு அப்படியே இப்படி வரணும். மலை ஒரு பக்கம், நடுவில் ஃபுல்லாக மக்கள், அப்படியே இங்கே கடல். இதெல்லாம் அமையிறதே வந்து ஒரு ஸ்பெஷல். போயிட்டே இருக்கு. மலை மேலே இருக்கும், இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. யாருமே இல்லை. ஐயோ போவோம். அதான் இதுதான் அந்த லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. இங்கே மக்கள் இருக்காங்க. ஸோ ஜெபுடு ஐலாண்டுடைய இதுதான் டாப் வியூவு. ஸோ நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இன்பிட்வீன் ரோடு இருக்குல்ல, அது வந்து ஈவினிங் ஆச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும். ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன கப்பல்லாம் இருக்குது. கொரியாவில் நிறைய கப்புள்ஸுங்க, வயசானவங்க கூட இந்த மாதிரி வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. சாட்டர்டே சண்டே நான் பார்க்குறேன், 2 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு 55-60 வயசு கூட இருக்கும். அழகாக வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் ரிலாக்ஸாக பார்த்துட்டு ஜாலியாக போகிறாங்க. ஓகே, மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வாரம் நம்ம ஃபுல்லாக மியூசியமு அந்த மாதிரியே பார்த்துட்டு இப்போ அப்படியே அமைதியாக ரிலாக்ஸாக ஒரு நல்ல காற்று வாங்கிட்டுருக்கோம். அவ்வளோதான், கீழே இறங்கிட்டு அப்படியே சும்மா எதனா ஒரு ஃபுட்டு எதனா சாப்பிட்டு பார்ப்போம், கிளம்புவோம். கடல் அலை கூட ரொம்ப பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. மேபி போக போக இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. இப்போது தண்ணி இது வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்குமே இருந்திருக்கு. அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருந்திருக்கு. இங்கேயும் வந்திருக்கு தண்ணி, இதுலேயும் வந்திருக்கு. இது வரைக்கும் வரும் போல். இதுதான் அந்த சிப்ஸ், ப்ரான் சிப்ஸ் மாதிரி இருக்குது. அழகாக பறவைங்க வந்து சாப்பிட்றது. குழந்தைங்களாம் வந்தால் சரியான டைம் பாஸ் ஆகும். அவன் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகும். ஜெபுடு ஐலாண்ட் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, தலைவர் தான் விற்கிறாரு. கையில் எடுத்துன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. கிழங்குன்னு நினைக்கிறேன். ஒரு தீம் பார்க். எல்லாம் நாய்க்குட்டி வந்து குழந்தை மாதிரி இங்கே பார்த்துக்கிறாங்க. தெரியுதா, சின்னதாக இருக்குது. பாருங்க, குழந்தை மாதிரி வச்சுருக்காங்க. ஐலாண்டில் இது ஒரு கார்னரு. அந்த கல், பெரிய கல் இருக்குது பார்த்தீங்களா, பாறை, அதுதான் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு.
கிளாரிட்டி. நம்ம இந்தியன்னு சொன்னால் கூட ஓ இந்தோன்றாங்க. இந்தோ இல்லை இந்தியன்னாலும் இந்தோன்றாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. நமக்கு ரோடு க்ளோஸ் ஆகுதுன்னும் போது இதில் வந்து அலாம் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கடல் பாசி இதெல்லாம் கூட எடுக்கிறாங்க. சாப்பிட்லாம் போல. சாப்பிட்றதுக்கு தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வயசானவங்க தான் சும்மா அந்த கல் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. இது இன்னொரு இடம் நல்லா இருக்குல்ல. தண்ணி இது ஃபுல்லாக வந்துடும் கொஞ்ச நேரத்தில். நோராவின் பயணங்கள் வர மாதிரி காடு, மலை, கடல், அழகான பாறை பார்த்துட்டே இருக்கலாங்க. இந்த இடத்த சூப்பராக இருக்குது. பட்டமே மோட்ரு செட் பண்ணி ரெடி பண்ணி விடுறாங்க. இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. கடல் எது வரைக்கும் உள்ளே போயிருக்கு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த சிற்பி அந்த மாதிரி எதனா இருக்குமான்னு தெரியல. பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. மஜாவாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? அது வரைக்கும் கடல் தண்ணி வந்து உள்ளே போயிருக்கு. இது வரைக்கும் வரும் போல். அது இருக்குது ரோடு. இது ஃபுல்லாக இது வரைக்கும் அந்த கரண்ட்டு கம்பம் இருக்குல்ல, அதை தாண்டி கூட தண்ணி அங்கே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தண்ணி இல்லை. இதுதான் இந்த ரோப் காரு போகுது பார்த்தீங்களா? இது எங்கே இருக்குன்னா ஜெபு ஐலாண்ட். நம்ம உள்ளே வந்ததும் ஸ்டார்டிங்லேயே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் அங்கேயே இருக்குது. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அதே பஸ்ஸே வந்து ரிட்டன் அந்த சைடு வந்துடும். வந்து கூட நீங்கள் அப்படி ஏறிக்கலாம். ஹோட்டல் ஃபுட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆக்டோபஸ் பாருங்கள், அப்படியே உயிரோடவே இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் ஜஸ்ட்டு வேக வச்சுருவாங்க போல். வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்களா, வெல்கம் பண்ணுறதுக்கு மெரினா க்ளீன் ஹவுஸ். போட்டிங் பண்ணுறதுக்கெலாம் எங்கே போகலாம் போல் உள்ள. இது ஏதோ சின்ன கடையாக இருக்குது. இந்த கடை தான் நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி செம்ம சூடாக இருக்குது. 6000 370 ரூபா. எத்தனை பீஸு? 6 பீஸு. காருக்கு இங்கே பஞ்சமே இல்லை. சரியான கார். அப்பா பார்த்தீங்களா? போட்டெல்லாம் நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. ட்ரையாங்கல் முடிஞ்சது. 7-Eleven, G25, அப்புறம் நைஸ் டு see you. இந்த மூணுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இங்கே இதுதான் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி போல். டைஸோ அங்கங்கே இருக்குது. நம்ம ஏரியாவில் ஒரு வாமார்ட் இருக்குது. நல்லாயிருக்கும். கம்மியான ரேட்டு கிடைக்கும். அப்படி சொல்ல முடியாது, எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ நம்ம போன அந்த ட்ரையாங்கெல்லாம் அப்படியே பஸ்ஸிலே போயிட்டு அப்படியே நம்ம ஹைலாண்டை விட்டு வெளியே போயிடுவோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க, காமிக்கிறேன். இன்னும் கடல் தண்ணி கிட்ட வரல. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் போல். நைட் ஆகிடும். ஸோ நம்ம பஸ்ஸில் வந்தோம் அப்படின்றதால ரிஸ்க் எடுக்கல. இதே காரில் இல்லை பைக்கில் அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த அலாம் அடிக்கும் போதே அவங்க வெளியே போய்டுவாங்க. நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு தான் போகிறாங்க. நம்ம வந்து அப்படி பண்ணலை. ஸோ கிளம்பிட்டோம்.